அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். வழமை போன்று ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்போடு உங்களுக்கான பல கேள்விகளுக்கான பதிலாக நாங்கள் இந்த மெடிப்ளேஸினூடாக ஹீல் என்ற நேரலினூடாக சந்திப்போம். இன்றும் எம்மோடு சர்க்கரை வியாதி சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக டாக்டர் சஞ்சீவன் பெர்னாண்டோ அவர்கள் இணைந்திருக்கிறார். முதல் சஞ்சீவன் பெர்னாண்டோ அவர்களை நான் வரவேற்றவனாக. வணக்கம் அண்ணா. வணக்கம் இம்ரான். சஞ்சீவன் பெர்னாண்டோ டாக்டர் தற்பொழுது வைத்தியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அண்ணா, முதலாவது நாங்கள் இந்த சர்க்கரை வியாதி சம்பந்தமான விரிவான ஒரு நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்னால் பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் சர்க்கரை வியாதி என்றால் மருத்துவ ரீதியாக பல விரிவாக்கங்கள் இருந்த போதிலும் மக்களுக்கு விளங்கும்படியாக சர்க்கரை வியாதி என்றால் என்ன? இம்ரான், சர்க்கரை வியாதி என்ற எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். இம்ரான், சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு நோய் என்று பொதுவாக அழைக்கப்படும் இந்த நீரிழிவு நோய் ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி, அதாவது ஒரு மருத்துவ சொற்பதத்துக்கு அப்பாற்பட்டு இலங்கை தொடங்கி உலகளாவிய ரீதியிலே மக்கள் கூடுதல் அநேகமான மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கிற ஒரு காரணியாக இந்த நீரிழிவு நோய் அமைகிறது. இந்த நீரிழிவு நோய் என்றால் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்மளோட உடம்புல இன்சுலின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படும். அதாவது நம்ம உடம்புல கணையம் என்ற ஒரு ஒரு அங்கம் இருக்குது. இந்த கணையம் ஈரலுக்கு கொஞ்சம் கீழே, அந்த ஈரல் இருக்கிற லெவலுக்கு கொஞ்சம் கீழே கணையம் ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்புல இப்படித்தான் இருக்கும். ஒரு இலைய விரிச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கும். அதுல தலை பகுதி, உடம்பு பகுதி, வால் பகுதி என்று பிரிப்பாங்க. இந்த வால் பகுதியில இந்த ஒரு பகுதி இருக்கு, லங்கஹான் ஐலட்ஸ் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த பகுதியால தான் இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் சுரக்கப்படுது. இப்ப இந்த ஹோமோன்ற வேலை என்னன்னு பார்த்தோம் என்றால், நம்முடைய உடம்புல இருக்கிற சீனியர் அளவை சீராக வைத்துக் கொள்றோம். இப்ப டயபிட்டிஸ் என்று சொன்ன என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இன்சுலின் தன்னுடைய வேலையை செய்யாத பட்சத்துல அதுக்கு டயபிட்டிஸ் உருவாகாமல், ஒன்றில் உருவாகாமல் இருக்க வேணும், அல்லது உருவாகினால் ஒழுங்கான அளவில் உருவாகாமல் இருக்க வேணும். அப்படியும் இருந்தால் அதை உடம்பு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, அதாவது இன்சுலின் பாவிப்படாமல் தந்த தொழிலை செய்யாத பட்சத்துல அந்த சுகர் ரெகுலேஷன், சீனிய சீராக வச்சிருக்கிற அந்த நிலைமை இல்லாம போகுது. அதால சீனியர் அளவு உடம்புல கூடுது. இதால நிறைய கன்சிக்வன்சஸ், கம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது நிறைய பாரதூரமான விளைவுகளை இந்த டயபிட்டிஸ் ஏற்படுத்து. அடுத்தடுத்த படிகளை நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு முன்னுரை நீங்க சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு, அதன் டயபெட்டிஸ் என்னன்னு சொல்லி வழங்கியிருந்தேன். மக்களுக்கு அதிகமானவர்களுக்கு பொதுவாக இந்த முன்னுரை ஒரு பிரயோசனமாக அமைந்திருக்கும். அண்ணா, அதே போன்றுதான் வளமை போன்று எல்லா நோய்களுக்கும் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா? வளமை போன்று எல்லா நோய்களுக்குமான காரணங்கள், இந்த இந்த காரணங்கள் மூலமாகத்தான் இந்த நோய்கள் ஏற்படுகின்றது. அதிலுமே பொதுவாக இலங்கை போன்ற தெற்காசிய கிழக்கு அந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வியாதியாக இந்த சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் மாறிவிட்டது. பொதுவாக என்ன காரணங்கள், மருத்துவ ரீதியான காரணங்கள் அல்லது என்ன என்ன காரணங்கள் இந்த சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு நோயை ஏற்படுத்துகின்றது? ஓம் இம்ரான், இப்போ முதலாக பார்த்தோம்னு சொன்னா ஜெனட்டிக்ஸ். இப்ப வைப்பம் 2 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல நீரிழிவு நோய் இருக்குது. தகப்பனுக்கோ தாய்க்கோ இல்ல சகோதரங்களுக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ யாருக்கு ஒரு ஆள் இருக்கு. மற்ற இன்னொரு குடும்பத்துல அந்த தாய் தகப்பனுக்கு நீரிழிவு இல்லை என்று வைப்போம். அந்த நீரிழிவு இருக்கிற தாய் தகப்பனுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு மற்ற இந்த இல்லாத குடும்பத்தை விட வாய்ப்பு கூட. கட்டாயம் வேற இல்லை, வாய்ப்பு கூட. அப்ப ஃபேமிலியல் டெண்டன்சி, குடும்பத்துல யாருக்காவது இருந்துன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வார வாய்ப்பு. அப்ப அது ஒரு காரணியாக அமையுது. அடுத்தது அன்ஹெல்தி டயட். இப்ப நிறைய சீனி உள்ள சாப்பாடுகளை நம்ம உட்கொள்றதால
அதிலும் ப்ரோசஸ் பண்ணப்பட்ட உணவுகள், அதாவது கேன் பண்ணப்பட்டதுகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் உட்கொள்வதால, ஏன்னா நான் இந்த நாட்கள்ல இட்ஸ் ஃபாஸ்ட் லைஃப் தான், இதுக்குமே நேரம் இல்லை, சமைக்க நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்க நேரம் இல்லை. அப்ப இதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளோட லைஃப் ஃபாஸ்டா போறதால அதை நிவர்த்தி செய்யறதுக்காக நம்ம குவிக்கா ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு பார்க்கறதுல உணவு உட்கொள்றது, அதாவது நான் சொல்லுவேன், எவ்வளவு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம்ன்றது மிக முக்கியம். அஹ் என்ன சாப்பிட்றோம்ன்றதை நம்ம கவனிக்கிறது இல்லை, எவ்வளவு சாப்பிட்றோம்ன்றதை கவனிக்கிறது இல்லை, எப்ப சாப்பிட்றோம்ன்றதை கவனிக்கிறது, ஏன் வேலைப்பாடு. அப்ப இருக்கிறத வாங்கிட்டு போறோம் அல்லது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போறோம். இப்ப இந்த காரணங்களால ஒழுங்கான அஹ், உணவை நாம் உட்கொள்ளாததால, அதுவும் ப்ரோசஸ் பண்ணப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாங்கள் உட்கொள்றதால ஆஹ் இந்த நீரிழிவு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். அடுத்ததான காரணமாக பார்த்தோம்னா லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ அதுவும் தான் வேறு 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்முடைய தேவைகள் அதிகம், நம்முடைய வேறு வேறு காரணங்களுக்காக நமக்கென்று ஒதுக்குற நேரம் குறைவு, நம்ம குடும்பத்துக்கென்று ஒதுக்குற நேரம் குறைவு. அப்ப உடற்பயிற்சி என்றது மிக முக்கியமான ஒரு காரணி, ஒரு 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 பங்கு நம்மளோட வாழ்க்கையில. உடற்பயிற்சி குறைஞ்சுதுன்னு சொன்னா தேவையில்லாத ஆஹ் ஆஹ் கழிவுகள் எல்லாம் உடம்புல சீரழிக்கிடும். சரியா? ஒழுங்காக கொழுப்புகள் கரையாது, தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் சீரழிக்கும். அப்ப தேவையில்லாத சாமான்கள் நம்ம உடம்புல சேரக்குள்ள அதுவும் ஒரு காரணியாக அமையுது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அப்ப எக்ஸசைஸ்ன்றது மிக முக்கியம். தொகுத்து நம்ம கடைசியில பார்ப்போம். அப்ப அடுத்த காரணமாக பார்த்தோம்னா ஓவர் வெயிட், அளவுக்கு அதிகமான நிறை, நம்மளோட உயரத்துக்கு ஏற்ப இருக்கிற உடற்பருமன் இல்லாம உயர் அதை விட கூடுதலான பருமனோட நம்ம உடம்பு இருக்கும்னு சொன்னா அதுவும் ஒரு காரணமாக அமையுது, ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வயது. இப்போ வயசு கூட கூட அது வந்து சீனிவர்த்தம் வர்றதுக்கான வாய்ப்பை கூடுது, அதுக்கு சான்ஸை கூட்டுது. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸஸ். இப்போ யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, ஆனா அதை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியாம அல்லது ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு நேரம் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தால அது சேர்ந்து 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 மனதுல அதுவும் ஒரு காரணியாக அமையுது, மன அழுத்தம். அடுத்தது புவர் ஸ்லீப். புவர் ஸ்லீப், நித்திர, அது நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிற ஆட்களுக்கு, ஈவன் எங்களை போல மருத்துவ ஃபீல்டில் இருக்கிற ஆட்களுக்கு இப்படித்தான், தாதியர் வேலைகள் செய்கிற ஆட்களுக்கும் இப்படித்தான், நேரம் இல்லை. நைட் ஷிஃப்ட், இரவுல வேலை செய்யணும், பகல்ல வேலை செய்யணும். அப்ப நேரம் ஒழுங்கா இல்லை நித்திர கொள்றதுக்கு. அப்ப நேரம் ஒழுங்கா இல்லாட்டி நித்திர கொள்ள இல்லாட்டி அதுவும் உடலை பாதிக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு காரணங்களா எடுக்கலாம். அடுத்தது உணவு பழக்க வழக்கம் என்று வரும்போது, இப்ப கூடுதலாக நாங்க மேலத்திய பழக்கங்களுக்கு, குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறோம் என்று சொல்றதை விட அதுக்கு பழக்கப்பட்டு விடுறோம். இப்ப நம்ம நாட்டில் இருந்து கொண்டே இப்போ ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நமக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்மளோட முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதை விட்டு ஏதாவது புதுசா டிவியில காட்டுறாங்களோ, விளம்பரத்துல காட்டுறாங்களோ, பீட்சா ஃபார் எக்ஸாம்பிள், லசானியா, பாஸ்டா, இப்படி எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும். அது சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா அதை தொடர்ச்சியாக உட்கொள்ள வலிக்கிட்டோம்னு சொன்னா அதெல்லாம் ப்ரோசஸ் பண்ணப்பட்ட பதப்படுத்தப்பட்ட சாமான்களை பாவிச்சு செய்யற ஒரு உணவு பண்டம். அப்ப அதுகளெல்லாம் நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி விசைவாகாத உடம்பு, அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக நீரிழிவு நோய், டயபிட்டிஸ். எஸ். நிச்சயமாக. பொதுவாக நீங்கள் பலருக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் இருக்கின்றது. பொதுவாக என்னிடம் கூறும்போது பலர் உங்களுக்கு ஏன் சீர்நோய் வந்துவிட்டது என்றால், என்னுடைய தாய்க்கோ, தந்தைக்கோ அல்லது குடும்பத்தில் யாருக்கோ இந்த சீர்நோய் இருந்தால் தான் எனக்கு வந்துவிட்டது. அதை மட்டும் தான் காரணமாக வைத்துக் கொண்டு பலர் இங்க இன்று கூறியதன் பின்பு இது சில வயது அடிப்படையிலும் வரலாம், பலருக்கு ஸ்ட்ரெஸ் மூலமாக வரலாம். அவருடைய உணவு பழக்கம் முக்கியமானது. உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக வர 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 வேண்டியது வந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக இன்று நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்ற துரித உணவுகளின் பழக்க வழக்கங்கள், அதிக இனிப்புத்தன்மை கொண்ட உணவுகள், ஏதோ ஒன்று அதிகமான நேரங்கள், நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை அங்கே முன்னிறுத்தி கூறினீங்கன்னா, அதை வைத்து நான் இன்னும் ஒரு விடயத்தை இன்னும் ஒரு கேள்வி ஆரம்பிக்க இருக்கிறேன். வயது கூடும்போது இது வருவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்று கூறினீர்கள்.
பல காரணங்கள் இருந்தாலும் வயது கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த இது வருகிறதா? ஏனென்றால் சிறு வயதில் இருக்கக்கூடிய பலருக்கு கூட வரும். இதே போன்று இது இவ்வாறு வயது கூடியவர்களுக்கு, வயது குறைந்தவர்கள், சில கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இவ்வாறு வருகின்றது. ஆகவே இந்த நீரிழிவு நோயினுடைய என்ன என்ன படித்தரங்கள் இருக்கிறார்கள், என்னென்ன வகைகள் இருக்கிறது, இது எந்த எந்த வயது அடிப்படையை பாதிக்கும் பொதுவாக? வெரி குட் கொஸ்டின். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இம்ரான். அதாவது நான் அப்படி சொல்லியிருந்தாலும் அது ஒரு வகையான ஆஹ், நீரிழிவு நோயை பற்றி தான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது வகைகள் இருக்குது. நீரிழிவு நோயில வகைகள் இருக்குது. அதாவது எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு வகையில நான் சொன்னேன் அந்த நம்ம உடம்புல ஒரு அங்கம் இருக்குது கணையம் என்று சொல்லி திரும்ப இருக்க ஞாபகப்படுத்துறேன். அந்த இல வடிவில் இருக்குன்னு சொன்னேன் நான். அதுல வால் பகுதியில இருக்கிற ஒரு லங்கஹன் ஐலட்ஸ், லங்கஹான் சிறுதீவுகள்னு சொல்ற அந்த பகுதியால சுரக்கப்படுற ஹோமோன் தான் இன்சுலின். அப்ப அது சுரக்கப்படுற பகுதியே இல்லாம போயிட்டுதுன்னு சொன்னா அது எப்படின்னு சொன்னா நம்மளோட உடம்பே அந்த பகுதியை ஒரு எதிரியா பாக்குறது. ஓட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நம்ம உடம்பு அதை இல்லாமக்குது, அழிக்குது. அப்ப அந்த பகுதியை அழிச்சு விட்டா அந்த பகுதியால் சுரக்கப்படுற இன்சுலின் இல்லாம போகும், சுரக்கப்படாது. இது பொதுவாக சின்ன பிள்ளைகள்ல அல்லது இந்த டீனேஜர்ஸ்ல வார ஒரு பிரச்சனை. நீரிழிவு நோய் இல்லை. அதாவது இதைத்தான் சொல்றது டைப் 1 டயபிட்டிஸ். அடுத்தது உடம்புல இருக்குது லங்கஹான்ஸ் ஐலட்ஸ் இருக்குது, அந்த பகுதி இருக்குது, சுரக்கிற இன்சுலினை சுரக்கிற பகுதி இருக்குது. அது குறைந்த அளவுல சுரக்குது அல்லது சுரந்தாலும் உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளுதில்லை, ரெசிஸ்ட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது இரண்டாவது வகை. இதுதான் கூடுதலாக இந்த லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷனோட வாரதும். அதாவது லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்லாததால, நம்மளோட வாழ்க்கை தரம் ஒழுங்கா இல்லாததால, அதாவது ஒழுங்கான சீராக இல்லாததால என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, சாப்பாடா இருக்கட்டும், உறக்கமா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், இதுகள் எல்லாம் ஒழுங்கா இல்லாததால மற்றும் நீங்க சொன்னது நான் குறிப்பிட்ட வயது போனது பிறகு வார எல்டர்லி ஏஜ்ல வாரது, அந்த டைப் எல்லாம் அதெல்லாம் அப்படி எல்லாம் அதெல்லாம் வாரது இந்த செகண்ட் டைப்ல, டைப் 2 டயபிட்டிஸ்ல. அப்புறம் இன்னொன்று இருக்குது. இம்ரான் நீங்க கேட்டது போல பிரெக்னன்சி, கர்ப்ப காலத்துல வார டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கர்ப்பிணி பிள்ளை அந்த கர்ப்பத்தை அந்த தாய் பிள்ளையை பெற்றதுக்கு பிறகு அநேகமாக அந்த டயபிட்டிஸ் இல்லாம போற வாய்ப்பும் இருக்குது. ஆனா அதே நேரத்துல அப்படி வந்தால் திரும்பவும் அந்த டைப் 2 சொன்ன டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பையும் அது கூட்டும். சரிதானே? இதான் 3 டைப்ஸ். நிச்சயமாக அந்த இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு கிடைத்திருக்கு. பொதுவாக டைப் 1 டயபெட்டி, டைப் 2 டயபெட்டி, அந்த ஜிடிஎம், அதாவது அந்த அது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சர்க்கரை நோய். ஜெஸ்டேஷனல் பொதுவாக இந்த டயபிட்டிஸ். சர்க்கரை வியாதி அல்லது இந்த நீரிழிவு நோய் ஏற்படும் பலருக்கு பலவிதமான நோய் அறிகுறிகளை, எனக்கு இந்த வருத்தம் இருக்கிறது, காலில் திமித்தது போல் இருக்கிறது, எனக்கு காலில் காயம் வந்தால் கூட அது எனக்கு விளங்குவதில்லை, அல்லது கை திமித்தது போல் இருக்கிறது, எனக்கு கண் பார்வை குறைந்து கொண்டு செல்கிறது, எனக்கு பொதுவாக நீ சிறுநீர் கழிக்கும் போது நுரை நுரையாக வருகிறது, சிறுநீர் கழிக்கும் போது அது ஒரு கஷ்டமாக இருக்குது. இவ்வாறு பலவிதமான நோய் அறிகுறிகளை சொல்வதுண்டு. எல்லோரும் எல்லா அறிகுறிகளையும் சொல்லுவதும் இல்லை. ஆகவே பொதுவான இந்த நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகள் என்ன 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 அறிகுறிகள் மக்களுக்கு வரக்கூடும்? இப்ப நீங்க அநேகமான அறிகுறிகளை சொல்லி போட்டீங்க. ஆஹ் அடிக்கடி தாகம், தண்ணி தாகம், thirst, அதீத தாகம் வேற, ஒரே தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் போல இருக்கும். சிறுநீர் கழிக்கிறது நார்மல், ஆனா அடிக்கடி கழிக்கணும் போல இருக்கும். ஃபெட்டிக், ஒரு டயர்ட்னஸ், களைப்பு இருக்கும், களைப்பு. சில நேரங்கள்லாம் சொல்லுவாங்க உடம்பெல்லாம் நோகுதுன்னு சொல்லுவாங்க. சும்மாவே நோகுது, உடம்பு வேலையே செய்யலான்னு உடம்பெல்லாம் நோகுது. இப்படியான அறிகுறிகள் இருக்குது. மேற்கொண்டு அது எந்த நிலையில் இருக்குது, அதாவது சீனி வருத்தம் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு, அதாவது அது முற்றின நிலையில அதால வர கம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துன்னு சொன்னா மேற்கொண்டு அதிர அறிகுறிகளும் இருக்கும். மேற்கொண்டு நம்ம அதுல டைப்ஸ், சாரி, அதுல கம்ப்ளிகேஷன்ஸ், அதுல விளைவுகளை பற்றி பார்க்கணும், அதை பற்றி பார்க்கணும்.
பொதுவாக பல விளைவுகள் இதன் மூலமாக ஏற்படுகிறது. நீங்க சொன்னது போல. இதன் வழமையான அந்த அறிகுறிகளை விட சில விளைவுகள் ஏற்படும். ஒரு நோயின் போது இந்தந்த விளைவுகள் அது ஒரு நாட்பட்ட விளைவாக கூட காணப்படலாம். அல்லது அந்த சில விளைவுகள் சில நேரங்கள்ல அது இல்லாமல் கூட போகலாம். அவ்வாறு என்ன விளைவுகள் பொதுவாக இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது? ஆமா, இம்ரான். அதாவது நாங்க 2 விதமாக பிரிக்கலாம். ஷார்ட் டெர்ம் காம்ப்ளிகேஷன் அண்ட் லாங் டெர்ம் காம்ப்ளிகேஷன் ஆங்கிலத்துல சொல்றது. அதாவது குறுகிய காலத்துல என்ன வகையான விளைவுகள் வரும், பாரதூரமான விளைவுகள். நீண்ட காலத்துல என்ன விதமான விளைவுகள் வரும் அந்த நீரிழிவு நோய் உள்ள நபருக்கு. ஷார்ட் டேர்ம் குறுகிய காலத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஹைப்போகிளைசீமியா அல்லது ஹைப்பர் கிளைசீமியா என்று சொன்னா, ஹைப்போன்னு சொன்னா சீனி அளவு குறைஞ்சி குறைகிற நிலை, அல்லது மிகவும் அதிகமாக கூடுற நிலை. ஹைப்போ என்று சொன்னா குறைகிற நிலையில எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, எப்படி அறியலாம்னு சொன்னா, தலை சுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும், இருக்கும். சில நேரங்கள்ல இந்த பதட்ட குணம், கன்ஃபியூஸ்டான ஒரு என்ன செய்யறோம், இடத்துல நிக்கிறோம், ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு தளம்பனால நிலை இருக்கும். அது லோ, அதாவது குறைஞ்ச சீர அளவு குறைஞ்ச நிலையில வார ஒரு நிலை தான் அது. அதே மாதிரி சீனியர் அளவு கூடிட்டு, செட்டியான அளவு கூடிட்டு என்று சொன்னா அதுவும் டயர்ட்னஸ் அல்லது கூட அந்த களைப்பு, அல்லது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒட்டே தண்ணி விடாய்க்கும், அதீத விதமாக தண்ணி விடாய்க்கும், அல்லது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும். இப்படியான இதுகள் இருக்கு. இது ரெண்டும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. குறுகிய காலத்துல வரக்கூடிய விளைவுகள். இதே போல லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது இந்த நீரிழிவு நோய் நான் ஏற்கனவே முதல் வரியில சொன்ன போல மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். எப்படியான ஹார்ட்ல பிரச்சனையை உண்டாகும், ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரை பார்க்கும். ஹார்ட்ல இதயத்துல இருக்கிற இரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துறதால. அதே போல மூளையில, மூளை தனக்குத்தானே பிளட் சப்ளை ரத்தத்தை கொடுக்குற அந்த ரத்த குழாய்கள்ல வர பிரச்சனையால ஸ்ட்ரோக் வர பார்க்கும். அதாவது இந்த பாரிசவாதம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்ணுக்கு போற இரத்த குழாய்கள்ல பிரச்சனைகள் என்ன சொன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதே மாதிரி நரம்பு மண்டலம், அது மிகவும் அதுவும் ஒரு பாரதூரமான ஒரு விளைவாகத்தான் கருதப்படுகிறது. அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிச்சுன்னு சொன்ன நமக்கு நரம்பு மண்டலம் என்னத்துக்கெல்லாம் உதவி செய்யுது. ஒரு சின்ன குத்துப்பட்டாலே, அடிபட்டாலே உடனே அந்த நோ நமக்கு தெரியுது. யாரும் பின்னால் அப்படி தட்டினா, கூப்பிட்டா, அப்படி தொட்டாலே நமக்கு டக்குன்னு திரும்பி பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்? அந்த தொடுற இடத்துல இருக்கிற நரம்பிட முடிவிடம், அதுல இருந்து செய்தி மூளைக்கு போகணும். அது அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. போய் அதோட ரியாக்ஷனும் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு என்று சொன்னா, அந்த நரம்பு அந்த கணத்தாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு கணத்துல நடக்கிற தாக்கம் டக்குன்னு அவ்வளவு பெரிய நியூஸ் போய் உடம்பு பெரிய ரியாக்ட் பண்றது. அது ஒரு நபருக்கு நரம்பு மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யற பட்சத்துல, வேலை செய்யாட்டி கால் அடிபடும், காயம் வரும், ரத்தம் வரும். ஆனா ஒன்றும் தெரியாது அந்த நபருக்கு. யாருக்கு? இந்த நீரிழிவு நோய் உள்ள நபருக்கு. ம். சில ஆண்களுக்கு ஆன்ம குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. மற்றது காயங்கள் வந்ததுன்னு சொன்னா மாறாத தன்மை, ஒழுங்கான ரத்தம் சப்ளை அவர்த்த கிடைக்காது. நர்வ்ஸுக்கு அவர்த்த ஒழுங்கான ரத்தம் கிடைக்காது. அப்ப நரம்பு தொகுதியே பாதிக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஆனா காலப்போக்குல நரம்பு மண்டலமே வேலை செய்யாம போகும். குறிப்பாக இந்த இந்த கிளவ்ஸ் அண்ட் ஸ்டாக்கிங்ஸ், அதாவது கிளவ்ஸ் போட்டா எவ்வளவு கையை அடைக்கணுமோ, காலில் சாக்ஸை போட்டோம்னா காலில் எவ்வளவு பகுதியை நம்ம அதை மறைக்குமோ அந்த பகுதிகள் குறிப்பாக இந்த பெரிஃபெரிஸ்ல, தூரத்தில் இருக்கிற நரம்புகள் கூடுதலாக பாதிக்கப்படும். அதே நேரத்துல புண்கள் வந்ததுன்னா மாறாம போய் போய் கடைசியில அந்த அங்கங்களையே வெட்டி நீக்க வேண்டிய நிர்பந்தங்களும் வரும். அம்பியூட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்படியான பாரதூரமான விளைவுகள் எல்லாம் இந்த நீரிழிவு நோய் ஒரு மனிதனுக்கு உண்டாகலாம். நிச்சயமா, நிச்சயமா. பொதுவாக இந்த பாரதூரமான விளைவுகள் ஆம்,
ஒருவருடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமை கூட ஏற்படுத்தலாம் என்றால், பொதுவாக கண் இல்லாமல் அல்லது எங்களுடைய உடல் தொழிற்பாடுகள் இயங்காமல் மனிதனுடைய அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாது. எவ்வளவுதான் பணம் பதவிகள் இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் என்ற ஒரு செல்வம் இல்லாமல் விட்டால் அது உண்மையுமே மிகவும் கஷ்டமான நிலைதான். எனவே என்ன, பொதுவாக இந்த நோய் வந்து விட்டது என்றால், பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால், நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு 8 ஹவரோ 10 ஹவரோ ஃபாஸ்டிங் இருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு அது எத்தனை அளவு கூட எந்த அளவுக்கு எங்கள் இருக்க வேண்டும் கூட தெரியாது. சிலர் ரத்தத்தை குத்தி பார்த்துவிட்டு எங்களுக்கு நோமலாக இருக்கிறது என்று கூறிவிடுவார்கள். எனவே என்ன இன்வெஸ்டிகேஷன், என்னென்ன டெஸ்ட்கள் இந்த இந்த சீன நோயை கண்டறிவதற்காக செய்யப்படுகிறது? அதனுடைய அதனுடைய அளவுகள் என்ன? அதாவது இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு இத முடிவுக்கு டயக்னோசிஸுக்கு அல்லது ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒரு நபருக்கு சீனி வருத்தம் இருக்கா இல்லையாண்டு அறிகுறியும் சேர்த்து பார்க்க வேணும். டெஸ்ட் ரிசல்ட்ஸையும் அறிகுறியையும் சேர்த்து. டெஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு இப்போ சில ஆட்கள் சும்மாவே போய் பார்ப்பாங்க. எனக்கு பார்க்கணும். மற்ற இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு சீனி வருத்தம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நானும் போய் செக் பண்ணி பார்க்க போறேன். சில ஆட்களுக்கு அறிகுறி இருக்கும். இல்ல வீட்ல யாருக்காவது நபருக்கு இந்த அறிகுறி இருக்கும். அதே அறிகுறி இவருக்கும் வந்திருக்கு. அப்ப அந்த பயத்துல போய் எடுப்பாங்க. அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி அடிக்கடி தண்ணி விடாய்க்கிறது, அடிக்கடி தண்ணி அதீத விதமாக தண்ணி விடாய்க்கிறது, ஒரே யூரின் பாஸ் பண்றது, சிறுநீர் கழிக்கிறது, களைப்பா இருக்கிறது, சும்மாவே ஒரு வேலை ஒழுங்கா செய்யாமலே அப்படியான காரணிகளோட அப்படியான அறிகுறிகளோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அது செய்யலாம். இரத்த பரிசோதனை அது. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து ஒரு 100 மில்லிமோல் per லிட்டர் அதுக்குள்ள இருக்க வேணும் சாதாரணமாக. அதை விட கூடிச்சுன்னு சொன்னா அதை இப்போ இருக்க கூடிட்டுன்னு சொன்னா அதை விட கூட வந்துட்டுன்னு சொன்னா ஒரு தரத்துல நம்ம முடிவுக்கு வரல. ரெண்டு வேற வேற டெஸ்ட் இன்னொருக்கா செய்து பார்ப்பாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது HbA1c. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து வேற கருத்து என்ன, நம்ம ஃபாஸ்டிங் நிலையில அதாவது சாப்பிடாம இருக்கிற நிலையில நம்மளோட சீனிர அளவை நம்மளோட உடம்பு எவ்வளவு சீராக போகுதுன்றதை பார்க்கறது. இதே மாதிரி HbA1c என்றது 3 மாச கால இடைவெளியில 3 மாச கால வரையறையில ஒரு சராசரியாக இப்படி வச்சிருக்கு என்று பார்க்கிறது. அதுவும் ஆஹ் ஆஹ் ஒரு டயக்னோஸ்டிக் டூல் தான். அதையும் வச்சு பார்ப்பாங்க. 5.7க்குள்ள இருக்க வேண்டிய இருக்க வேணும். 5.7 வீதம், அதுக்கு கூடுதலா இருக்கக்கூடாது. இப்போ எந்த அறிகுறியும் இல்லாமலே வெறும் பிளட் டெஸ்ட் வச்சு பார்க்கணும்னு சொன்ன HbA1c மோர் தென் 11க்கு கூட இருக்குமாக இருந்தால் அநேகமா அந்த மன்னவருக்கு நீரிழிவு நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இதோடு இந்த சேர்த்து டெஸ்ட்களை ஓம் இம்ரான், டெஸ்ட்களை இதோட சேர்த்து சொல்லுங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப வைப்பமே நம்ம இதோட போய் டாக்டரை பார்த்துட்டோம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதோட சேர்த்து கண்ணையும் செக் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதே நேரத்துல கிட்னி நம்மளோட சிறுநீரகத்துல தொழிலையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொன்னா சிறுநீரகமும் பாதிக்கப்படும், கண்ணும் பாதிக்கப்படும், நரம்பு தொகுதியும் பாதிக்கப்படும். அப்ப ஒரு ஃபுல் எக்ஸாமினேஷன் செய்வார் அந்த டாக்டர். போனீங்கன்னு சொன்னா ரத்தத்தை டக்குனு செய்து போட்டு அந்த மருந்து எழுதி கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு ஃபுல் தரோ இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க. உங்களோட அறிகுறியை கேட்பாங்க, உங்களோட பிளட் டெஸ்ட் செய்வாங்க, உங்களை சோதிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 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 ஹோலிஸ்டிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டை தான் போகும். வெளிநாட்டிலாம் அப்படி நடக்குது, நம்ம நாட்டிலையும் இப்ப அப்படி வந்துச்சு. குறிப்பாக நாம கதைச்சு கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு மிகவும் ஒரு பிரயோசனமான தளம். மெரி பிளேஸ் இத்தனை பேருக்கு உங்களுக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியல. தெரிஞ்ச நபர்கள் தெரியாத நபர்கள் தயவு செய்த பற்றி தேடி பாருங்க. ஆன்லைன்ல நிச்சயமா. ஃபேஸ்புக்ல இந்த பேஜுகள் இருக்கும். மிகவும் பிரயோசனமான ஒரு தளம். வர வர இது நிறைய சேவைகளை நம்மட மக்களுக்கு நம்மட மக்களால வழங்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட தளம். மிகவும் பிரயோசனமானது. இதை அறிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்குன்னு சொல்லுங்க. இதை சொல்றேன்னு சொன்னால் நான் கதைக்கிற மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சேவையைத்தான் எங்களோட மக்களுக்கு இலங்கையிலேயோ வெளிநாட்டிலேயோ செய்கிறதுக்கு இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதுல மேக்சிமத்தை பாவீங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கான மேனேஜ்மெண்ட் தான் நம்முடைய மெடி பிளேஸும் வழங்க இருக்கிறது.
நிச்சயமா. பொதுவாக இன்றைக்கு அதிகரித்து வர இந்த தொழில்நுட்ப ரீதியான இதுல தேவைகள்ல மெடிப்ளேஸ் வந்து பொதுவாக நீங்க WhatsAppல ஒரு மெசேஜ் போட்டா கூட அதுக்கான ரெஸ்பாண்ட தரக்கூடியதாக நீங்க இலங்கையில எந்த மூலையில் இருந்தாலும் அதை வந்து அங்கு சென்று இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீங்க சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் அல்லது எங்கள் மருத்துவர்கள் அனுப்பி அதுக்குரிய சேவைகளை வழங்குவதிலையும் மெடிப்ளேஸ் முன்னுக்கு நிற்கிறது. அண்ணா, அடுத்த பொதுவாக அடுத்த விடயமாக நான் உங்களிடம் கேட்கவிருப்பது, இப்போது இந்த அறிகுறிகள் இருந்து விட்டது. நான் இந்த டெஸ்டும் செய்து விட்டேன். 2 தரம் டெஸ்ட் செய்து விட்டேன். எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர்லயும் வந்து பாசிட்டிவ் என்று காட்டுது. அல்லது அது 100, 125 விட 100 விட அதிகமாக இருக்கிறது. அல்லது நான் HbA1c செய்து விட்டேன். இதுவுமே ஒரு 7 விட அதிகமாக இருந்து விட்டது என்றால், பொதுவாக சிலர் இந்த மருத்துவ இதாவது பொதுவா ஆங்கில மருத்துவ நாடுவதை விட சில கை மருந்துகளை செய்ய முற்படுகிறார்கள். பொதுவாக இந்த சர்க்கரை வியாதி இவ்வாறான டெஸ்ட்டுகள் அல்லது அறிகுறிகளின் பிறகு இந்த சர்க்கரை வியாதிக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் அல்லது என்னென்ன ஒரு ஒரு நிறைவான ஒரு மருத்துவ சேவையை நாங்கள் நாட வேண்டும்? அதுக்கான எ- என்ன மருத்துவ மருந்துகள் கொடுக்கப்படுகின்றது? என்ன மருந்துகள் கொடுக்கப்படுதுன்றதை விட, அதாவது ஆஹ், நிறைய விதமான மருந்துகள், மெட்ஃபார்மின்ல இருந்து, கிளிக்லசைட்ல இருந்து, சிட்டாகிளிப்டின், எம்பக்லிஃப்ளோசின், இப்படி நிறைய இன்சுலின், அப்படியான நிறைய வகையான மருந்துகள் இருக்குது. அதை அந்த டாக்டர்ஸ் அந்த நேரத்துல அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லி முடிவெடுப்பார். அதை விட இப்ப நீங்க கேட்ட மாதிரி இம்ரான், மிகவும் முக்கியமான கேள்வி. நாம, அதாவது ஒரு மனிதர் டாக்டர் செய்யறதை விட நாம நம்மட உடம்புக்கு என்ன செய்ய போறோம்? இந்த நீரிழிவு நோய் வந்துட்டுன்னு சொன்னா அதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது அது மிக முக்கியம். ஏன்னு சொன்னா, தொடக்கத்திலேயே கட்டுப்பாட்டுல வைக்க பழகிட்டோம்னு சொன்னா அதுல பாரதூரத்தை குறைச்சு கொள்ளலாம். அல்லது அதுல நான் சொன்ன ஏற்கனவே அந்த இம்மீடியட் கம்ப்ளிகேஷன்ஸ், லாங் டேர்ம் கம்ப்ளிகேஷன்ஸ், அதை குறுகிய காலத்துல வர விளைவுகள், நீண்ட காலத்துல வர அந்த பாரதூரமான விளைவுகளை இன்னும் பின்னோக்கி தள்ளலாம். அதாவது உடனே வராம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். விளங்குச்சா? இல்லாம ஆக்குறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம தள்ளி வைக்கலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். விளங்குதானே? அப்படியான அஹ், அப்படியாக இருக்கணும்னு சொன்னா இன்னும் செய்யலாம்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் கதைச்சது போல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி கதைச்சேன் நான். நம்ம சாப்பிடுற அளவு, என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம், ஒழுங்கான ப்ரோசஸ் ஃபுட் தவிர்த்து நடக்கிறது, அல்லது ஜங்க் ஃபுட், அதாவது இந்த துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து நம்மட உடம்புக்கு என்ன தேவையான உடம்பு, நம்மளோட கலாச்சாரத்தின்படி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை குறிப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுகளை சாப்பிடலாம். கூடுதலான வெஜிடபிள்ஸ், அதாவது மரக்கறி வகைகள், ஹோல் கிரெயின்ஸ். அந்த ஹோல் கிரெயின்ஸுக்கு தமிழ்ல வருது இப்ப உம் தானிய வகைகள். ஓ, தானிய வகைகள். ம். அதுலயும் இப்ப அரிசின்னு சொன்னா சிவப்பு அரிசி. சூப்பர். ஓ, மற்றது கோதுமமா இல்ல, ஆட்டா, ம். தீட்டா. அதை நான் ஒரு ஆட்டா. கதையை ஒன்று சொல்றேன் ம். பிறகு. மற்றது சீனி குறைவாக உள்ளது, இந்த ரிஃபைன் சுகர் ம். இல்லாத அப்படியான உணவு வகைகளை உட்கொள்றது. மற்றது ரெகுலர் எக்ஸசைஸ். இப்ப உடற்பயிற்சின்றது மிக முக்கியம். இப்போ வெளிநாடுகள் பார்த்தோம்னா விடிய காலையிலேயே ஓட துவங்கிடுங்கள், அல்லது பின்னிரவு ஓட துவங்கிடுங்கள். வேலைக்கு வந்ததுக்கு பிறகும் பிரேக் டைம்ல ஓடுங்க. அந்த அளவுக்கு நம்மளை போட்டு வருத்த தேவையில்லை. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நடந்தாலே போதும். எப்படி நடக்கிறது? பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டா நடக்கணும். எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால எவ்வளவு இயலுமோ அவ்வளவு ஃபாஸ்டா நடக்க. வீட்டுல இருந்து ஒரு 15 நிமிஷம் 4 அங்கேயாச்சு. அதே 15 நிமிஷம் திரும்ப வாரீங்க, அரை மணி நேரம் முடிஞ்சு. ஆனா ஒரு கிழமையில அட்லீஸ்ட் 5 நாளாவது அதை செய்தீங்கன்னா மிச்சம் நல்லது. அடுத்தது உடற்பருமன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தோம். அப்ப உடற்பருமனை குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ்ன்றதும் உதவி செய்யும். ஒழுங்கான சாப்பாடுகளை, நார்த்தன்மை உள்ள சாப்பாடுகளை கூட்டி இந்த உடம்பு பருமன் ஆக்குற மாச்சத்துள்ள சாப்பாடுல, கொழுப்பு சாப்பாடுகளை குறைக்கிறதாலையும் ஆஹ் அதை கட்டுப்போக்குல வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது அடிக்கடி நாம ஆஹ் சீனியர் அளவு, உடம்புல இருக்கிற சீனியர் அளவை செக் பண்ணி பார்க்கறது, பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி பார்க்கறது, கொலஸ்ட்ராலை செக் பண்ணி பார்க்கறது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு மாசத்துல இருக்கா. இப்போ இலங்கையில எல்லாம் கிளினிக்குகள் நடக்குது, மருத்துவ கிளினிக்ஸ், மெடிக்கல் கிளினிக்ஸ், டயபெட்டிஸ்கள் நடக்குது, ப்ரெஷருக்கு நடக்குது. அப்ப அதுல அப்படியும் ஒரு மாசம் உடல் அளவை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு மாசம் செய்யணுமா, 3 மாசத்துக்கு ஒருக்கா செய்யணுமா, 6 மாசத்துக்கு ஒருக்கா செய்யணுமான்னு சொல்லுவாங்க. அப்ப அதுகள்ல நம்ம செய்து அளவுல மெயின்டைன் பார்த்துக்கொள்ள, ஒரு நார்மல் லெவல்ல இருக்குதா அல்லது கூடி போயிட்டுதா,
மருந்தை கூட்டணும் அதெல்லாம் முடிவெடுப்பாங்க அவங்க கூட லெவலில். அப்போ இந்த இதில் அந்த டெஸ்ட்டுகளை பார்த்தா தான் அந்த ரத்த பரிசோதனைகளை செய்தா தான் நமக்கு தெரியும் எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி. அடுத்தது மருந்துகள், அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் எழுதுற மாதிரி மெட்ஃபார்மியா இருக்கலாம், டேப்லெட் குளுச வகைகளா இருக்கலாம். இப்போ டைப் 1 ஆட்களுக்கு நான் சொன்னேன் சின்ன பிள்ளையில வரும்னு சொல்லி டைப் 1 அவங்களுக்கு இன்சுலின் என்ற ஊசியே போட வேண்டியிருக்கும். அது ஒரு இப்ப நம்ம நாட்டிலேயும் நல்லா வளர்ந்து கொண்டு வருது. அதாவது எப்படி பாவிக்கிறது அந்த இன்சுலின் ஊசிய நாமளே நமக்கு போட்டுக்கொள்ள கூடிய மாதிரி. அது பிறகு நம்மோட சீனியர் அளவு எப்படி பார்க்கிறது, எப்ப போடுறது, சாப்பிட முதல் சாப்பிட்ட பிறகு எல்லாமே ஒரு 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 வரையறை இருக்கு. அதெல்லாம் அறிஞ்சு கொள்ள வேண்டியது மிக முக்கியம். டைப் 1 இருக்கிறார்களுக்கு குறிப்பாக. அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். இப்ப ஸ்ட்ரெஸ் யாருக்கு தான் இல்ல? மன அழுத்தம். அ கணக்கு மாதிரியாக சொல்றது லேசு, செய்றது கஷ்டம். அ ப தலைக்குள்ள எடுக்காம ஒரு கணக்கு மாதிரி பாவிச்சு கொண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நம்மோட வாழ்க்கைய கொண்டு போறது. அ ஒரு சூதிங் மியூசிக், ஒரு நல்ல ஒரு மியூசிக் உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக்குகள கேட்டுக்கொண்டு, நல்ல உறக்கத்துக்கு என்ன செய்யணுமோ, குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நித்திரை நித்திரை கொள்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கணும். குறையவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அட்லீஸ்ட் 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப். ஒரு 8 மணி நேரத்துக்குரிய நல்ல அன்இன்டரப்டட் ஸ்லீப். இந்த குழம்பாத ஒரு நித்திரையா இருக்கணும். அது. மற்றது யோகாசனங்கள், ஆ தியானங்கள் இதெல்லாம் ஆ நம்ம இந்த சீனி வருத்தம் வந்தா, அல்லது வர முதல் ஈவன் வர முதல் செய்றதே நல்லது. வரமுன் காப்புனா இருக்கணும் நாம. வந்துட்டாலும் இந்த வழிமுறைகள பின்பற்றுவதால, கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். நிச்சயமாக. இப்போ அழகான அழகான தமிழிலே மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி முக்கியமான எவ்வாறு இந்த சீனி வருத்தத்தை அல்லது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்கன்னா, நன்றி. பொதுவாக நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள். பல நோயாளர்களை சந்தித்திருப்பீர்கள். பொதுவாக இந்த சீனி வருத்தம் அல்லது இந்த நீரிழிவு நோய் இலங்கையிலே பொதுவாக அதிகரிக்கிறதா? எவ்வாறு அது செல்கிறது? உலகளாவிய ரீதியிலே இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது? அதனை கொஞ்சம் மக்களுக்கு விளங்கும்படி கூற முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இப்ப உலகத்துல நூ ஒரு ஆளுக்கு 9 பேருக்கு ஒரு ஆள். இப்ப இருக்கிற கணிப்பின்படி ஒரு 9 பேருக்கு ஒரு ஆள். இப்ப எத்தனை 7, 8 பில்லியன் இப்பவுமே 8 பில்லியன். இப்ப முழு பேரையும் வரிசையில வச்சு அடுக்கி போட்டு பார்த்தோம்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ். அடுத்த 9 18வது ஆளுக்கு. அடுத்த 27வது ஆளுக்கு அடுத்த டயபெட்டி. ஒவ்வொரு 9 பேர்ல ஒரு ஆளுக்கு சீனி வருத்தம் இருக்குது. இதே வீதம் 2050ஆம் ஆண்டு சொல்றாங்க 8ல் ஒரு ஆளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காமன்னு சொல்லி. அதாவது 800 கிட்டத்தட்ட 853 மில்லியன். இப்போ உலக சனத்தொகை வந்து ஒரு 7.5 பில்லியன் வைப்போமே. அதாவது ஒரு 1000 மில்லியன் ஒரு பில்லியன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு பில்லியனுக்கு கிட்ட வருது. 853 மில்லியன் சனம் இந்த சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படுதுன்னு யோசிச்சு கொள்ளுங்க. எவ்வளவு பாரதூரமாக கெதிய கூடிக்கொண்டே போகுது. இந்த என்ன காரணிகளால நான் சொன்ன மேற்கொண்ட காரணிகளால. நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்ல, நித்திரை இல்ல, சாப்பாடு ஒழுங்கா இல்ல, ஸ்ட்ரெஸ், துரித உணவுகள் எல்லாத்தாலையும் பிடிக்கும். அதுல வாய்ப்பு ஒரு ஆக்களும் அந்த சீனி வருத்தத்த அ அ ஒரு ஆக்களும் சீனி வருத்தம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவு கூடிக்கொண்டே போகுது. குறிப்பாக இந்த சவுத் ஏசியால, தெற்காசிய நாடுகள்ல கிட்டத்தட்ட 280, 279 மில்லியன் ஆ அடால்ட்ஸுக்கு சீனி வருத்தம், அதாவது நீரிழிவு நோய் இருக்குதாம். கிட்டத்தட்ட 4,80,000 4,80,000 இறப்புகள் வருஷத்துக்கு இந்த அ அ நீரிழிவு நோயால வருதுன்னு சொல்றாங்க. அதுவும் 70 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாரதூரமான விளைவுகள இந்த சீனி வருத்தம் உண்டாக்குதுன்னு சொல்லி. நிச்சயமா. உங்களுடைய அந்த தரவுகள் மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும். ஏனென்றால் பொதுவாக சிலர் அதைப் பற்றி எந்த கவனமுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நோய் வந்திருக்கிறது, நாங்கள் மருந்துகளை பாவிக்கிறோம். மருந்துகளை பாவிக்கிறோம், அது சரியாகிவிடும். மாதம் செக்கப்புக்கு சென்றால் அது போதும் என்ற நிலையிலே பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு ஒரு எல்லோரும் பயப்படக்கூடிய, இது எல்லோரும் அதைப் பற்றி சிந்தித்து அதற்காக செயற்பட வேண்டிய ஒரு வியாதி.
இதைப் பற்றி ஒரு அறிவு கட்டாய மக்களுக்கு இருக்க வேண்டும். அந்த முக்கியமான ஒரு அறிவை உங்களுடைய பொன்னான நேரங்களை எமக்கு செலவழித்து நிச்சயமாக ஒரு விரிவான ஒரு தகவலை கொடுத்தீர்கள் அண்ணா. மிகவும் நன்றி. சொல்லுங்க அண்ணா. இம்ரான், இன்னொரு விஷயம், இது பொதுவாக புத்தகங்கள்ல வாசிக்கப்படாத ஒரு விஷயம் என்னென்றால், அதை நான் இந்த சந்தர்ப்பத்துல குறிப்பிடலாம் என்று நம்புறேன் இந்த உங்களை நேர்களுக்காக. உலகத்துல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறதும் இல்லை. அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு, ஆயுளும் குறைவு. எல்லாத்தையும் அறியணும் என்றால் அப்படி சில விஷயங்கள் இந்த உலகத்துல நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கு. அப்படி தெரிய அப்படி நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு யார் மூலமாக ஆவது தெரிய வந்தால் அதை நம்மளோட தெரிஞ்ச ஆட்கள், நமக்கு விருப்பமான ஆட்களோட ஷேர் பண்ணுவோம். அது வளமை. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது, குறிப்பாக இந்த சீனி வருத்தத்தை பற்றி. அதை இந்த இடத்துல ஒருக்கா ஷேர் பண்ணிட்டு போகலாம் நினைக்கிறேன், இதை முடிக்க முதல். இம்ரான், அதாவது கட்டாயம் கட்டாயம் அண்ணா. இது என்னுடைய கருத்து இல்ல. நான் ஒரு பேர் சொல்ல விரும்ப இல்ல. ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட். ஹி வாஸ் அ டாக்டர். ஹி ஸ்டில் அலைவ். இப்பயும் இருக்கிறார் உயிரோட. ஒரு டாக்டர், பிசிஷியன், இப்ப மெடிக்கல் சயின்டிஸ்ட். 65ஆம் ஆண்டு கிராஜுவேட் பண்ண டாக்டர். அப்ப சீனி வருத்தம் இருக்குது. சீனி வருத்தத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. நீ கண்டுபிடிச்ச மருந்து வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணுமே. ஓகே. அப்ப அதை எப்படி பார்க்கறது? ஒரு ஆக்கள் யார்ட்டையாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மனுஷர்ல டெஸ்ட் பண்ண இயலாது. அப்ப எங்க டெஸ்ட் பண்ணுவாங்க? பழமையாக விலங்குகள்ல அது டெஸ்ட் பண்ணுவாங்க. ம். விலங்குகளோட பெரிய விலங்குகளும் இல்லை, சிறிய விலங்குகள்ல, குறிப்பாக எலியில இதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப எலியில டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா எலிக்கு சீனி வருத்தம் இருக்கணுமே. அப்ப சும்மா ம். இருக்கிற எலியை பிடிச்சி சீனி வருத்தம் உள்ள எலியா மாத்தி அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இதை அப்படியே ஒரு பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த கோதுமை இருக்குல்ல, இப்ப நம்ம சாப்பிடுவோமே கோதுமை, அந்த ம். கோதுமை, இந்த ஒரிஜினல் வந்து ஆட்டா. ஆட்டாமா இந்த பூரி எல்லாம் செய்வாங்க, இந்த ப்ரௌன் கலரா இருக்கும், டேஸ்ட் பெருசா இல்லை. ம். சவுத் இந்தியால கூடுதலா பாவிப்பாங்க. அந்த மாவை, ஆட்டாவை கோதுமையா மாத்துறதுக்கு தீட்டி ரிஃபைன் பண்ணி ப்ளீச் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரசாயன பதார்த்தம் பயன்படுத்தப்படும். அதே போல சீனி ப்ரௌன் கலர் ஒரிஜினல், அதை தீட்டி வெள்ளையாக மாற்றப்படும். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆட்டா மாவும் இருக்குது, கோதுமையும் இருக்குது, ப்ரௌன் சுகரும் இருக்குது, வெள்ளை சீனியும் இருக்கு. இந்த ஆட்டாவை ருசியாக்கி வெள்ளையாக்குறது. அதுக்குள்ள விட்டமின்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஆட்டாவை கோதுமையாக்குறாங்க, ப்ரௌன் சுகரை வெள்ளை சீனி ஆக்குறாங்க. இந்த ரெண்டு வேலைக்கும், அதாவது ஆட்டாவை வெள்ளையாக்குறதுக்கும் கோதுமையாக்குறதுக்கும் ப்ரௌன் சீனியை வெள்ளை சீனி ஆக்குறதுக்கும் ஒரு சாமான் பயன்படுத்துறாங்க. அதே கெமிக்கல், அந்த ரசாயன பதார்த்தம் ஒரு கொண்டு பயன்படுத்துறாங்க. இந்த ரசாயன இந்த ஆட்டாவை கோதுமையாக்குறதுக்கும் ப்ரௌன் சீனியை வெள்ளை சீனியா பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தப்படுற அதே ரசாயன பதார்த்தம் தான் சும்மா கிடக்கிற எலியையும் சீனி வருத்தமுள்ள எலியா மாற்றுறதுக்கு பாவிக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னண்டா, நாம இந்த கோதுமையையும் வெள்ளை சீனியையும் சாப்பிட்டா நமக்கு என்ன நடக்கும்? நீண்ட காலத்துல சீனி வருத்தம் வருமா? யோசிங்க. இது எந்த கருத்து இல்ல, ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் சொன்னது. இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு இந்த ஆர்கனைசிங் கம்யூனிட்டிக்கு நன்றி. குறிப்பாக டாக்டர் ராஜீவன் ஜெயராஜா, என்னுடைய குரு, அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று நானும் டாக்டர் இம்ரானும் கலந்துரையாடிய நீரிழிவு சம்பந்தமான கலந்துரையாடல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு, இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
நன்றி அண்ணா, நன்றி. நல்ல பல கருத்துக்களை இன்று எம்மோடு பகிர்ந்திருந்தீர்கள். பலருக்கு நிச்சயமாக இது ஒரு ஒரு தேவை உள்ளதாக, பிரயோசனமானதாக இருந்திருக்கும். பொதுவாக இந்த மெடிப்ளேஸ் மூலமாக பல சேவைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பலர் தெரிந்து கொள்ளுங்கள். மெடிப்ளேஸ் உங்களது வீடுகளுக்கே வந்து பல உங்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எமது வைத்தியர்கள் நாடு முழுவதிலும், வெளிநாடுகளிலும் தயாராக இருக்கிறார்கள். எனவே எந்த நேரமும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான தேவையான விடயங்களை நாங்கள் உங்கள் காலடியிலே வந்து உங்களுக்கான மருந்துகளை அம், என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்கிறோம், அல்லது உங்களுக்கு பராமரித்து கொடுக்கிறோம். இவ்வாறான பல வேலைகளை இந்த மெடிப்பிளை செய்கிறது. மீண்டும் ஒரு முறை அடுத்தது ஒரு காணொளியிலே அடுத்தது ஒரு தலைப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாக்டர் சஞ்சீவன் பெர்னாண்டோ அவர்களோடு விடைபெறும் நான் டாக்டர் இம்ரான். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.